ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றும் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவு, இந்து அமைப்பினர் தள்ளுமுள்ளு, சிஐஎஸ்எஃப் வீரர்கள், 144 தடை உத்தரவு, நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு என அனைத்து சம்பவங்களும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை விவரிக்கிறார் சிறப்பு செய்தியாளர் கார்கே. கார்த்திகை தீபத்தன்று திருப்பரங்குன்றத்தில் வருடந்தோறும் தீபம் ஏற்றப்படும். ஆனால் நேற்றைய நிகழ்வு அப்படின்றது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஏன் அப்படின்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபத்தன்று தீபம் திருப்பரங்குன்றத்தில் கோவிலுக்கு பின்னாடி நேராக பார்த்தீங்க அப்படின்னா ஏற்றப்படும். அங்கே இருக்கக்கூடிய மலை மேலே ஏற்றப்படும். ஆனால் தீபத்தூண் அப்படின்றது அதற்கு இன்னும் மேலே, அதாவது பின்னாடி இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்காக்கு பக்கத்தில் இருக்குது, அங்கே தான் ஏற்றணும் அப்படின்னு பல ஆண்டுகளாக இந்து அமைப்பினர் போராட்டங்களை இந்த கார்த்திகை தீபத்தின் போது நடத்தி வருகின்றனர். போராட்டங்களை இந்த நாளில் தொடர்ந்து நடத்தி வரக்கூடிய சூழலில் சமீபத்தில் திரு ராம ரவிக்குமார் அப்படின்றவர் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக ஒரு வழக்கை தொடுத்து அதில் உத்தரவும் பெறுகிறார். இந்த முறை அந்த தீபத்தூணில் விளக்கேற்ற வேண்டும், தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்னு உத்தரவை பெறுகிறார். அந்த சூழலில் இந்து சமய அறநிலையத்துறை, கோவில் நிர்வாகிகள் அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு நேற்று ஒரு அவசர மனுவையும் தாக்கல் செய்கிறாரு. ஏன்னா நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது, நீதிபதிகள் கொடுத்துருக்காங்க, அதை மீறி இருக்கிறார்கள், இது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மனுவை தாக்கல் செய்ய உடனடியாக மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி அவர்கள் திரு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாரு. 6 மணியிலிருந்து 6:05 தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படின்ற உத்தரவை பிறப்பிக்கிறாரு. அந்த 6:05 மேலே தீபம் ஏற்றப்படலை அப்படின்னா அது நீதிமன்ற அவமதிப்பாக கருதப்படும் அப்படின்றாங்க. இந்த ஒரு சூழலில் இந்து அமைப்பினர் காத்திருக்கிறாங்க. அங்கே தீபம் ஏற்றப்படவில்லை. இதுவரை எங்கே தீபம் ஏற்றப்பட்டதோ பிள்ளையார் கோவில் அருகில் அங்கேயே தீபம் ஏற்றப்பட்டு விட்டது. இங்கே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நேரம் செல்ல செல்ல இவர்களே நேரடியாக திரு ராம ரவிக்குமார் உள்ளிட்ட அவருடைய அமைப்பினர் மற்றும் இந்த அமைப்பினர்லாம் நேரடியாக மலைக்கு போகிறாங்க. மலைக்கு செல்பவர்களை அங்கே இருக்கக்கூடிய போலீஸார் நேரில் போய் தடுத்து கூட்டிகிட்டு வர்றாங்க. அதற்கு மத்தியில் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் அவங்களுடைய பாதுகாப்போட போய் அங்கே மலையில் தீபம் ஏற்றணும் அப்படின்ற உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அவங்களும் கிளம்பி வர்றாங்க. ஆனால் ஏற்கனவே அந்த மலை முழுவதுமாக காவல்துறையினருடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரப்படுகிறது. இப்போது சிஐஎஸ்எஃப் வீரர்கள் நீதிமன்றத்துக்கு உள்ளதா அவங்களுடைய பாதுகாப்பு பணி, வெளியில் இன்னொரு இடத்துக்கு வர முடியாது அப்படின்ற அந்த வாக்குவாதம் ஏற்படுகிறது. இவர்கள் தள்ளுமுள்ளு நடத்தி அதன் பிறகு மலைக்கு மேலே சென்றவர்கள், இதற்கிடையில் சிஎஸ்எஃப் வீரர்கள் வர மேலே இருந்தவர்கள் அழைத்து வரப்படுறாங்க. தள்ளுமுள்ளு நடத்துகிறவங்க 12 பேர் கைது செய்யப்படுறாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இதற்கு மத்தியில் ஒரு பேச்சுவார்த்தைக்கு பிறகு, ஏன்னா இங்கே 144 தடை உத்தரவு இந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதால மாவட்ட நிர்வாகம் 144 தடை உத்தரவு போடுது. சிஎஸ்எஃப் வீரர்கள் திரும்பி செல்றாங்க. அப்போ நாங்கள் இந்த வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செய்ய போறோம்ன்றாங்க. நேற்று இரவே மேல்முறையீட்டுக்காக நீதிபதியை அணுகிறாங்க. இன்றைய அமர்வில் விசாரிக்கிறோன்னு சொல்லிட்டு மேல்முறையீட்டுக்கு இந்த வழக்கு வருகிறது. மேல்முறையீட்டுக்கு போகிறப்போ அதற்கு முன்பாகவே திரு ராம ரவிக்குமார் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை அதே நீதிபதிட்டே எடுத்து போகிறாரு. ஆனால் இந்த மேல்முறையீடானது மதுரை உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள், ஏன்னா ஒரு நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக மேலே போகிறாங்க. அப்போ 2 நீதிபதிகள் அமர்வு அதை விசாரிக்கிறது. காலையிலிருந்து விசாரணை எல்லாம் நடந்தது. இது கிட்டத்தட்ட 1862க்கு அப்புறமா அந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றலை. புது நடைமுறையை ஒரு நாளில் ஒரு உத்தரவில் கொண்டு வந்துட முடியாது அப்படின்னு அரசு தரப்பு வாதங்களை முன்வைக்கிறது. அதுக்கு தான் அங்கே முன்னாடியே சொன்னாங்களே அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்படுகிறது. மத நல்லிணக்கம் அப்படின்றது ஒருத்தருடைய உரிமையை இன்னொருவர் தடுப்பதல்ல, 2 பேரும் தங்களுடைய உரிமைகளை நிறைவேற்றிக் கொள்வது அப்படின்னு நீதிபதிகள் தங்களுடைய அப்சர்வேஷனில் சொல்லிட்டு தீர்ப்பாக இந்த மனுவை, அதாவது தமிழக அரசுடைய மேல்முறையீட்டு மனு, அந்த மனுவை தள்ளுபடி செய்கிறாங்க. அதே நேரத்தில் காலையிலிருந்து பேசப்பட்டது என்னன்னா, இந்த வழக்கு பற்றி இப்போ தான் நாங்கள் விசாரணைக்கு வந்திருக்கோம், அதற்குள்ளாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை எடுத்து விட்டார்கள், அது சரியா அப்படின்னு 2 அமர்வு நீதிபதிகள் முன்பாக தமிழக அரசு ஒரு விசாரணையை வைக்கிறது. ஆனால் அரசு இதை வேண்டுமென்றே நேற்றைய தினம் எந்த ஏற்பாடு செய்யலை அப்படின்னு திரு ராம ரவிக்குமாருடைய தரப்பு வழக்கறிஞர்கள் இந்த வாதங்களை முன்வைக்கிறாங்க. இப்போ இவங்க சொன்னது என்னன்னா, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இல்லாத நடைமுறையை எப்படி ஒரு நாளில் கொண்டு வர முடியும், இதில் தர்கா தரப்பு மேல்முறையீடு போகணும், நாங்களும் மேல்முறையீடு, அரசு தரப்பு மேல்முறையீடு செய்யணும், அதுக்கு எந்த கால அவகாசமும் கொடுக்கப்படலை, 5 மணிக்கு ஒரு உத்தரவு போட்டு 6 மணிக்கு நிறைவேற்றுங்க அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றாங்க. குறிப்பாக
5 மணிக்கு அந்த விசாரணை வர்றப்போ கோவில் சார்பாக ஆஜராகணும்னு சொல்லிட்டு காணொலி காட்சி மூலமாக ஆஜராகணும்னு சொல்லிட்டு நீதிபதி நேற்றைய தினம் உத்தரவை பிறப்பிக்கிறாரு. அவங்க ஆஜராகலை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த வாதங்கள்லாம் சுட்டிக்காட்டப்பட்டது. எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டு ஏன் சிஐஎஸ்எஃப் வீரர்கள் போனாங்க அப்படின்றதுக்கு நீதிபதிகள் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. நீங்கள் நடவடிக்கை எடுக்கல என்றதால் தான் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. அதை வந்து நிறைவேற்றவில்லை அப்படின்றதால தான் சிஐஎஸ்எஃப் வந்து நீதிபதி அனுப்பி வச்சாரு அப்படின்ற விஷயங்களை சொல்கிறாங்க. சொல்லப்பட்ட பிறகு இந்த மனுவானது தள்ளுபடி செய்யப்படுகிறது. இந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்ட உடனே பாஜகவினர் இந்து அமைப்பினர்லாம் கொண்டாட்டங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம். இன்னொரு புறம் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் எடுத்து நடத்திட்டு இருக்காரு. அந்த வழக்கு நடந்து வருகிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்குறோம். அரசு தரப்பில் இந்த மனுவை இந்த மனுவை வந்து தள்ளி வைக்கணும், 4 வாரங்கள் வந்து பதில் கேட்டு நீங்கள் தள்ளி வைக்கணும் அப்படின்லாம் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இது வந்து நீதிபதி அவர்கள் வந்து இந்த விசாரணை நடத்திட்டு இருக்காரு. ஸோ என்ன உத்தரவு கிடைக்க போகிறது அப்படின்றது ஒரு கேள்வியாக இருக்கிறது. இதற்கு மத்தியில் மனுதாரர் என்ன சொல்கிறாங்கன்னா, மனுதாரர்கள் நம்ம பேசின வரைக்கும் நாங்கள் நேற்று இல்லைன்னா என்ன இன்னைக்கு எங்களுக்கு அந்த அனுமதியை கொடுக்கணும் அப்படின்லாம் வாதங்களை முன் வச்சுட்டு இருக்கிறதா தகவல். ஸோ இன்னைக்கு ஒருவேளை அனுமதி கிடைத்தா இன்னைக்கு காவல்துறையினர் பாதுகாப்போடு மனுதாரர் உள்ளிட்டவங்க மலையில் தீபம் ஏற்ற அனுமதிக்கப்படுவாங்களா அப்படின்ற கேள்வி ஒருபுறம். இந்த விவகாரம் இப்படி இருக்கப்போ பாஜக மாநில தலைவர் கப்பலூர் அருகே இருந்து அவர் ஒரு 100க்கும் மேற்பட்ட வாகனங்களோடு வர்றார் அப்படின்ற செய்தி தெரிஞ்சு அவர் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார். ஏன்னா இன்னொரு வழக்கினுடைய விசாரணை சென்று கொண்டிருக்கிறது, அதனுடைய முடிவு வரட்டும் அப்படின்னு இந்த திரு ஜிஆர் சுவாமிநாதன் அவருடைய அந்த வழக்கு விசாரணையின் போது நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறோம், அதனால இந்த வழக்கு தள்ளி வைங்க அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுகிறது. இதற்கு மத்தியில் இந்த வழக்கும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. திரு ஹெச் ராஜா உள்ளிட்டவங்க அவங்க வந்து திருப்பரங்குன்றத்துக்கு வரதாக கிளம்புறப்போ அவங்களும் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவலும் வருகிறது. இந்த நீதிமன்ற அவமதிப்பிலேயே நேற்று இல்லை இன்னைக்கே தீபம் ஏற்றிக்குங்க அப்படின்னு உத்தரவு கொடுக்கப்பட்டா இன்றே தீபம் ஏற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா ஒரு அரசு அதிகாரியை 1/2 மணி நேரத்தில் ஆஜராகுங்கன்னு சொல்றீங்க. இன்னைக்கும் அதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கோவில் நிர்வாகத்தினர் ஆஜராகணும் காணொலி காட்சி மூலமாக அப்படின்லாம் நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்கள் ஆஜரானாங்க அப்படின்னா என்ன உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது அப்படின்றத பொறுத்து தீபம் ஏற்றப்படுமா இல்லையான்னு தெரியும். இதையும் மீறி மேல்முறையீடு செய்யணும் அப்படின்னா அடுத்து வந்து அடுத்த அமர்வுக்கு போகணும் அல்லது உச்சநீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்றப்போ அதற்கான கால அவகாசம் இல்லை. இன்றே தீபம் ஏற்றப்படுமா? பாஜக மாநில தலைவர் திரு ஹெச் ராஜா உள்ளிட்டவங்கெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி வருகிறது. ஸோ தீபம் ஏற்றப்படுதுன்னா இவங்க வருவாங்களா? இன்னும் பரபரப்பான சூழல்கள் ஏற்படுமா? இதனுடைய நிரந்தர தீர்வு என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். ஆலடிப்பட்டியான் இப்போது 65க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் இனிய தருணங்களை மேலும் தித்திப்பாக்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதார பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக சில இடங்களில் பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.